Hi friends, welcome back to Happy Home. இந்த வீடியோல கேரளாவோட ட்ரெடிஷனல் ரெசிபியான கடலை கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம், புட்டு அப்புறம் சப்பாத்திக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஓவர் நைட் ஊற வச்ச கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்சிருக்கிற இஞ்சி அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடலை வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக சோம்பு, மிளகு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கடலையுமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். மறுபடியும் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு குழம்பு கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி கடலைக்கறி வந்து பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.